மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது: கோவையில் மருத்துவர் பழனிவேல் அவர்களின் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்துள்ளேன். கொங்கு மண்டலம் என்றாலே தமிழ்நாட்டிற்கு தொழில் வளத்தை கொடுக்கின்ற மண்டலமாகும். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக மின்கட்டண உயர்வு உள்ளது. குறிப்பாக கொரோனாவிற்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்தியுள்ளது. 2022 செப்டம்பர் மாதம் 26 விழுக்காடு மின்கட்டணம் உயர்வு செய்யப்பட்டுள்ளது. 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. மூடப்பட்டிருக்கின்றனர். அதற்கு ஒரு முக்கிய காரணம் மின்கட்டண உயர்வு. அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 2022 செப்டம்பர் மாதம் 26 விழுக்காடு மின்கட்டண உயர்வு, 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது. 2024 ஜூலை மாதம் 4.8 விழுக்காடு, கிட்டத்தட்ட 33.5, அதாவது 34 விழுக்காடு 23 மாதங்களில் உயர்த்தியிருக்கிறது திமுக அரசு. இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 7.25 கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு.